ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா மல்லிகைப்பூ. சின்ன க்ரோ பேக்லேயே வீட்டில் எவ்வளோ பூக்குமோ அதே அளவுக்கு மல்லிகைப்பூ. க்ரோ பேக் பார்த்துக்கோங்க, சின்னதாக தான் இருக்குது. வீட்டில் எவ்வளோ பூக்குமோ அந்த அளவுக்கு மல்லிகைப்பூ ஃபுல்லாக பூத்துருக்கு நிறைய இடத்துல. இதை நம்ம அறுவடை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், எவ்வளோ பூ வந்திருக்கு சொல்லிட்டு காட்டுறேன். பாருங்கள், சின்ன க்ரோ பேக்கில் தான் நம்ம வீட்டுக்கு தேவையான மல்லிகைப்பூ. சின்ன க்ரோ பேக் நேற்று வந்து அதே சின்ன க்ரோ பேக்லேயே கோவா பார்த்தோம். இப்போ மல்லிகைப்பூ. நான் உங்களுக்கு பூ மொத்தமாக பறித்து ஒரு கிண்ணத்தில் போட்டு காட்டுறேன், எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், இது சின்ன குரூப் தான். இனிமேல் ரெகுலராக நான் சொல்கிறேன் என்ன பண்ணணும், செடிக்கு என்ன உரம் கொடுக்கணும், என்ன உரம் கொடுத்தா பூ இப்படி பூக்கும், என்ன உரம் கொடுத்தா எவ்வளோ காய் காய்க்கும், எல்லாமே நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக எல்லாமே நான் சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். நீங்களே இது எதுவுமே இல்லை, சின்ன க்ரோ பேக், சின்ன இந்த மாதிரி க்ரோ பேக்கில் வச்சு மல்லிச்செடி வச்சு கூட எந்த செடி வேணால் வச்சுக்கலாம். மல்லிச்செடி கூட எந்த பிரச்சனையும் இல்லை. செடி நல்லா மேலே ஏறி இந்த மாதிரி பூ பூக்கும். நல்லா உரம் கொடுக்கணும். இந்த வாரம் கைஸ் எவ்வளோ பூ பூத்துருக்கு. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பூ மல்லிப்பூ இது மாதிரி என்ன உரம் போடணும் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஓகே கைஸ், பாய்.